Hey guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைமில் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் கிடையாது. வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து அடிக்கிற வெயிலுக்கு செம்மர் கூல் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு ட்ரிங்க், நேச்சுரல் ஹெல்தி ஜூஸ் மேக்கிங்னு போட்டிருக்காங்க. கலர்ஃபுல் சம்மர் ரிஃப்ரெஷிங் டீடாக்ஸ் வாட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. பேச்சுறாங்களே தவிர பாம்பு வழி இருக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஜூஸ்ன்னு எவராவது டைட்டிலில் போடுறீங்களா? சம்மர் ட்ரிங்க்கு, ஹெல்த்தி ட்ரிங்க்கு, கலர்ஃபுல் ரிஃப்ரெஷிங் டீடாக்ஸ் வாட்டர்னா கடைசி வரைக்கும் என்னென்னு தெரியல. இப்போ வீடியோ பார்த்தா தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம வீடியோ பார்ப்போம். ஏதோ இது இப்படி இப்போ கிளம்பிட்டீங்களா இப்படி? சரி, ஆனால் சரியான வெயிலுங்க, சரியான வெயில். கீழ் கடைக்கு சும்மா போயிட்டு வந்தாலே குப்பு குப்பு குப்புன்னு வேறுக்கு. காலையில் ஒரு 9:30 10 மணிக்கெல்லாம் உச்சி வெயில் அடிக்குது. இப்போ 12 மணிக்கு கொஞ்சம் இறங்கிருமாக்குன்னு பார்த்தா உக்குரமாக அடிக்குது. ஐயோ இப்படி வெயிலா என்ன சார் அப்படின்னு கரண்ட் பில்லெல்லாம் எகுறுது. ஏசி போட்டு 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 கரண்ட் பில்லெல்லாம் பறக்குது. ஐயோ முடியலை, இப்படி கொளுத்துது. இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு அப்போ இப்படி தான் நடக்கும். சரி, இந்த செம்மருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு வாட்டி இவங்க ஒரு இது செஞ்சு காட்டினாங்கல்ல, ஒரு இல்லை ஏதோ ஒரு ஜூஸ் ஒன்று நம்ம செஞ்சு குடிச்சு காட்டினாங்க. என்னது? சவரிசி, அந்த சவரிசில வாட்டர்மெலன், அந்த பால் சேர்த்து, வாட்டர்மெலன் பால் எல்லாம் சேர்த்து ஏதோ கஜ கஜா எல்லாம் போட்டு ஜெல்லி மாதிரி போட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று செஞ்சு காட்டினாங்க. நாங்களும் குடிச்சு பார்த்தோம். அட்டகாசமாக இருந்தது. அப்பயும் ஒரு வெயில் சீசன் தான். இதுவும் நம்மளுக்கு செய்ய முடியுமான விஷயங்களா இருந்தா நம்மளும் இதை செஞ்சு ஒரு வீடியோ போடுவோம். சவரிசி என்று வந்து சரி வாங்க, இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வித்தியாசமான சொற்பத்தை செம்மையா கலக்குறோம். பயங்கர வார்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா எல்லாரும் வாங்க. வெல்கம் டு இளநீ சார் பார்த்தா வெள்ளரிக்காய் வருது. பறக்குதியா நெல்லிக்காய் குறுக்க குறுக்க அண்ணாசி பண்ண மட்டும் தெரிய மாட்டேங்குது. மற்றதெல்லாம் எழுந்த வந்து நான் முடிக்கிறேன். தட்டு எடுத்துட்டு வரேன். நெல்லிக்காய் இல்லையா? எண்ணிட்டாக்கா 102 இருக்குடா. நீ எண்ணுவே, உன் எண்ணிக்கையில உனக்கு குறை. மாதுளை குறை சொன்னார் நிறைய அப்படி பார்க்கறதுக்கு வரப்பு வெட்டின மாதிரி தெரியும். இதை தாண்டா கட்டிருக்கேன்னு நான் எலுமிச்சையும் இருக்கு. கூஷிதுங்க. என்ன அது? சப்தி உலகள இருக்கும். சியா சீடு இல்லையா? அது என்னது? பாதாம் பிசி அப்படின்னா அந்த பாதாம் மரத்தோட அந்த பசை கூழ், அது சரியா அது ஜெல்லி மாதிரி வரும். இங்க இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளநீ. இந்த பச்சையை விட ஒரேஞ்ச் கலர்ல ஒன்று வரும், அதான் ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர்ல கிடைக்கும். கண்ணு போட்டு
என்னோடதெல்லாம் தண்ணி வந்து ரெசிபியெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தர்றது? இது இயற்கையாக எல்லாரும் குடிக்கிறது தானே. இல்லை இதை சேர்க்கணும் அப்படின்னு ஹெல்த் ட்ரிங்க் அது தாளம் போல இளநீரே பச்சை தண்ணி மற்றெல்லாம் போடணும். ஊற வச்ச பாதாம் பிசினு ஊற வச்ச சொச்ச விதை எல்லாமே கூல் ஐட்டம். ஜன்னி வராது அந்த மாதிரி பொடியா நறுக்குன அன்னாசி பழம் மாதுளை முத்துக்கள். என்ன உங்க ஜூஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு போல. பொடியா நறுக்குன நெல்லிக்காய் குடிக்கும் போதெல்லாம் பாயில பொடியா கட்டி நறுக்குன வெள்ளரி பிஞ்சு. ஓ நானே இதை அவங்க மசிச்சு ஜூஸ் பண்ணுவாங்க. இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு இனிப்பா புளிப்பா உரைப்பா. புதினா எல்லாத்துலயும் இப்போ நம்ம ஜூஸ் எடுக்கணும். நல்லா கழிச்சு எல்லாத்தையும் சமைச்சாலும் ஊற்றலாம். ஒரே இடத்துல ஓடி ஓடிக்காது. ஒரு ஆளுக்கு வந்து முதல் சட்டி வாங்கி ஓடுறாங்க. நான் இது வந்து எல்லாம் ஜூஸா வரும்னு நினைச்சேன். கடி வரும்னு தெரியாது. எப்படி டேஸ்ட் வரும்னு யூனிக்கே முடியல. நன்னாரி சர்பத்து கலர் இது ஆர்டிஃபிஷியல் கலரிங். நன்னாரி வேறு போடுவாங்க மணக்கு. நமக்கு இந்த கலர் எல்லாம் தேவையில்லை. அந்த வெள்ளையாவே நல்லா இருக்கு. அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்கு. ஓ கலர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவுக்கு நீ ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாம் மேல வந்து சேர்ந்து நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜ் ரெடி. நிறைய ஜில்லுன்னு இருக்கு.
கட்டி கடிச்சு சாப்பிட்டாங்க தான் இருக்கும். வெள்ளரிக்காய் மேல வந்து மிதக்குதுக்கா. நல்லா வெயிலில் போயிட்டு வந்து குடிக்கிறேன். ஐசி. வெள்ளரிக்காய். நல்லா இருக்கும் போது பைனாப்பிள்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல. அழகா அதான் ஒரு புடி பிடிக்கிறேன். அவரை ஒரு நாலச்சரம் இருக்காரு. அப்பா முடிச்சாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாக நிக்கவே நிக்காது. அதுக்காகவே நீங்க புத்துணர்ச்சியான தண்ணி இளநிய வெட்டி ஊத்தி பழங்களை பொடி பொடியா நறுக்கி போட்டு காரத்துக்கு இஞ்சி, புளிப்புக்கு எலுமிச்சம்பழம், இனிப்புக்கு சர்பத்து தண்ணி, குளிர்ச்சிக்கு சப்சா விதை, பாதாம் பிசுறு சேர்த்து கலக்கி ஐஸ்ல வச்சு எடுத்து குடிக்கும் போது அப்படியே உடம்பே குளு குளு குளுன்னு இருக்கு. அது இந்த புதினா சேர்த்ததுக்கு அவ்வளவு மனமாவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வேற லெவல் தண்ணி இன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியா. ஒரு பாட்டி முடிஞ்ச கலர் கலரா ஜூஸ். உடம்பு ஜில்லானோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஊர்ல அந்த ரோட்ல எல்லாம் வச்சு விற்பாங்க அந்த சர்பத். நல்லா இருக்குமா? நீங்க வாங்கிங்களா? நல்லா கண்டிப்பா. இதை பார்க்கும்போது எனக்கு தாகம் அடிக்குது. அதை குடிக்கணும் போல இருக்கே. இவங்க சன்குயிக் வாங்கி வச்சிருக்காங்க சார். எப்பயாவது தாகமாக இருக்கேன்னு கொஞ்சம் கலந்து குடிச்சிட்டு உட்காந்து வேலையை பார்த்தா அடுத்த நாள் தலைவலிக்குது, மூக்கெல்லாம் இழுக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம வேலை செய்கிறது ஏசியில் இருந்துக்கிட்டு அதை குடிச்சிட்டு வந்து அப்படியே நேராக ஏசி கீழே உட்காந்துருந்தா ஜலதோஷம் ஆயிடுது. ஆசைப்பட்டதையும் குடிக்க முடியாது, வேலையும் வேணான்னு சொல்ல முடியாமல் நான் படுற அவஸ்தை இருக்கே. சாய் வேலை விளையாட்டி ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது. அதுதான் வேலைக்கு வேணாங்க அப்படின்னா அடுத்த வாரம் சன்குயிக்கு வாங்க முடியாது. என்ன சார் இது, இப்படி ஒரு சிக்கட்டு சூழ்நிலையா நமக்கு. ஆனால் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்க குடிக்கும்போது எனக்கு ஜில் 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 ஜான்னு இருக்கு. நைஸ். இதுக்கு பேர் செம்மர் கூல் ட்ரிங்க்னு பேரை மாற்றி வச்சுருக்கீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.